இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் மகாமந்திரம். இதை எப்படி உச்சரிப்பது, எப்படி பாராயணம் செய்வது, அதனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் முடியவே முடியாது அப்படின்னு பல பேரும் கைவிட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். நம்மள வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் பல இருக்கும். அதை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அற்புதமான மகா மந்திரம் இந்த வேல்மாறல். அதனால தான் இதை மகா மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இதை ஔஷதம் அப்படின்னு சொல்வாங்க. ஔஷதம்னா மருந்து. பல பிரச்சனைகளுக்கு, பல நோய்களுக்கு, தீர்வே இல்லாத பிரச்சனைகளுக்கு, மருந்தே இல்லாத நோய்களுக்கு எல்லாமே இது சிறந்த ஔஷதமா விளங்குது. அதனாலதான் இத ஒரு மருந்தா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேல்மாறல் புத்தகம் முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நிறைய இருக்குங்க, நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோஸாக போட்டிருக்காங்க பல பதிவு. அது எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தும் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு தனி பதிவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கே கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஒரு முழு பதிவாக உங்களுக்கு போடுறேன். எப்படி படிக்கணும் முழுமையாக வேல்மாறல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இனி இந்த பாராயணத்தை எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுக்கு உகந்த தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இதெல்லாம் முருகனுக்கு உகந்த நாட்கள். இந்த நாட்களோ இல்லைனா சஷ்டி திதிகள், தேய்பிறை, வளர்ப்பிறை, இதில் எதனா ஒரு திதியாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நாட்களில் நீங்கள் இந்த பாராயணத்தை தொடங்கிறது ரொம்பவே சிறப்பு. அவருக்கு உகந்த மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர், அப்புறம் இந்த பன்னீர் ரோஜா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மலர்களை கொண்டு அவருக்கு நீங்கள் அலங்காரம் செய்யலாம். அது கிடைக்கலனா வாசனை மலர்கள் எது இருந்தாலுமே அதுவும் ஓகே தான். அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினைமாவும் முருகனுக்கு ரொம்பவே உகந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பம், வெள்ளை அப்பம், அப்புறம் சர்க்கரை பொங்கல், இதெல்லாம் நம்ம பிரசாதமாக செஞ்சு வைக்கலாம். இதெல்லாம் முடியலை, ரெகுலராக என்னால் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக டேட்ஸ் வைக்கலாம். அப்படின்னா கல்கண்டு வைக்கலாம். இல்லை என்ன நட்ஸ் இருக்கோ வீட்டில் அது வைக்கலாம். இல்லைனா பழம் நம்ம ரெகுலராக வாங்குவோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு வச்சுட்டு இந்த பாராயணத்தை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படிக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விநாயகர் துதி. இந்த விநாயகர் துதி கந்தர் அனுபூதி பாடல். இந்த பாடலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாடல் மட்டும் இல்லாமல் வேறு எதனா விநாயகர் பாட்டு உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்கள் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாடலை நான் இப்போ சொல்லித்தரேன். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கராணை பதம் பணிவாம். இந்த பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறமா 6 முறை இந்த வாக்கியங்களை சொல்லணும். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு 6 முறை சொல்லணும். அதுக்கப்புறமா முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய கந்தர் அலங்கார பாடல், இந்த பாடலை நீங்கள் பாடணும். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த பாடலை பாடிட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு 6 முறை நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கந்தர் அலங்கார பாடல். இந்த பாடல் மயிலன் பெருமையை சொல்லக்கூடியது. இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடக்கொற்ற வேல்மயிலே இடர்த்தீர தனிவிடில் நீ வடக்கீர் கிரிக்கு அப்புறத்தும், நின் தோகையின் வட்டமிட்டும் கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே. இந்த பாடலை பாடிட்டு மறுபடியும் 6 முறை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிக முக்கியமான பாடல்
அதை நீங்கள் 20 முறை சொல்லணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிற இந்த பாடலை 20 முறை நாம் பாராயணம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 64 பாடல்கள் உள்ளது. இந்த 64 பாடல்களில் 2ஆம் பாடல், 32ஆம் பாடல், 35ஆம் பாடல், 61ஆம் பாடல் இந்த பாடலே திரும்ப வரும். அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த 64 பாடல்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறமாகவும் 20 முறை நாம் இந்த பாடலை திரும்ப பாராயணம் பண்ணணும். ஸோ மொத்தமாக நம்ம எப்படி பாராயணம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 20 முறை சொல்கிறோமா, அதுக்கப்புறம் 64 பாடல்கள், ஸோ மொத்த கவுண்ட்டு 84. இப்போ கடைசியில் ஒரு 20 முறை நம்ம பாராயணம் செய்யணும். அப்போ மொத்தமாக 104 முறை நம்ம பாராயணம் செஞ்சுருக்கோம். இப்போ நடுவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2ஆவது பாடல், 32ஆவது பாடல், 35ஆவது பாடல், 61ஆம் பாடல், இதுக்கு ஒரு முறை நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4 முறை. ஸோ மொத்தமாக 108 தடவை நம்ம பாராயணம் பண்ணுறோம். ஒரு மந்திரத்தை 108 முறை நம்ம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஔஷதமாக, மகா மந்திரமாக கருதப்படுகின்றது. அதனால தான் வேல்மாறலுக்கு அவ்வளவு ஒரு சக்தி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தடை இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் பல அற்புதங்களை முருகன் செய்யக்கூடிய ஒரு மகா மந்திரம் இந்த வேல்மாறல் பாராயணம். இதை பாராயணம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக முருகன் அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்படி 64 பாடல்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த பாடலை 20 முறை பாடிட்டோமா, அதுக்கப்புறமா கந்தர் அனுபூதி பாடலை நம்ம பாடணும். அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்து இகல் நிசாசராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பணிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதம் இன்றே அப்படிங்கிற பாடலை நாம பாடணும். அதுக்கப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத 6 முறை சொல்லணும். அதுக்கப்புறமா கடைசியா ஒரு பாடல், அந்த பாடலை பாடிட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத சொல்லணும். அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சலங்காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. இந்த பாடலை பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு 6 முறை நீங்கள் பாராயணம் பண்ணணும். பண்ணி முடிச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக வேல்மாறல் பாராயணத்தை முடிச்சிடலாம். இந்த பதிவு முழுக்க நான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அந்த பாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். மீறி என்னென்ன பாடல் வரும், அந்த பாடல் எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத நான் வேற ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த பதிவு என்னென்னா, புத்தகமே இல்லாமல் வேல்மாறலை எப்படி நம்ம பாராயணம் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதில் மீதமுள்ள பாடல்கள், அந்த பாடல்கள் எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வேல்மாறல் எப்படி தெளிவாக பாராயணம் பண்ணுறது அப்படின்றது முழுமையாக தெரிஞ்சிடும். இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, இன்னிலிருந்து கூட நீங்கள் இந்த வேல்மாறலை தொடங்கலாம். தொடர்ந்து பாராயணம் பண்ணி முருகனோட அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.